நடிகர் விஜய் தான் இதற்கு காரணம் என்று சொல்லுவதோ அல்லது காவல்துறை தான் காரணம் என்று சொல்லுவதோ பிரச்சனைகளை திசை திருப்புவதாகத்தான் அமையுமே தவிர பாதிக்கப்பட்டோருக்கு அது எந்த வகையிலும் பயன்படாது. முதல் முறையாக தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கொடும் துயரம் நடந்தேறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. இதில் யாரும் அரசியல் உள்நோக்கத்தோடு கருத்து சொல்வதோ செயல்படுவதோ பொருத்தமானதில்லை, ஏற்புடையதில்லை. இதில் அரசியல் விளையாட்டு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. இந்த துயரம் மறக்க முடியாத, ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு பெரும் துயரம். இதுவரையில் எத்தனையோ தலைவர்கள் தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி பேரணி மற்றும் தேர்தல் பிரச்சாரம் போன்றவற்றை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் நிகழாத ஒன்று, முதல் முறையாக தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கொடும் துயரம் நடந்தேறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. இது கூட்ட நெரிசலில் நடந்த ஒரு துயர சம்பவம். இதை ஆக்சிடென்ட் என்று மட்டுமே சொல்ல முடியும். இதற்கு உள்நோக்கம் கற்பிக்கிற முயற்சி மீண்டும் அரசியல் ஆதாயம் கருதி செய்வதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. இதில் யாரும் அரசியல் உள்நோக்கத்தோடு கருத்து சொல்வதோ செயல்படுவதோ பொருத்தமானதில்லை, ஏற்புடையதில்லை. நடிகர் விஜய் தான் இதற்கு காரணம் என்று சொல்லுவதோ அல்லது காவல்துறை தான் காரணம் என்று சொல்லுவதோ பிரச்சனைகளை திசை திருப்புவதாகத்தான் அமையுமே தவிர பாதிக்கப்பட்டோருக்கு அது எந்த வகையிலும் பயன்படாது. இதுபோன்ற நடவடிக்கைகள் பிற்காலத்தில் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதற்கும் அது உதவாது. எனவே இதில் அரசியல் விளையாட்டு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து.